குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருந்தது. காலையில் நல்லா கீழே வந்தது. நம்ம அந்த ப்ளூ லைன் சப்போர்ட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு. 24,726 வரையும் வந்தான். அதுக்கப்புறம் சல்லுன்னு மேலே போனால் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,956 தொட்டுட்டு இறங்க ஆரம்பிச்சுது. அதோட ஃபர்தராக நல்லா கீழே இறங்குச்சு. எது வரை இறங்குச்சுன்னா 24,677. இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு 5 கால்ஸ் கொடுத்துருந்தேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் யூடியூப் சர்க்கிள்லேயும். அதில் இந்த இடம் மட்டும் சரியான, அதாவது இங்கே ரெசிஸ்டண்ட் இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு பிஇ சைடு தான் கொடுத்துருந்தேன். அதாவது நான் கொடுத்தேன்னா எக்ஸாக்டாக ரொம்ப க்ளோஸாக தான் கொடுத்தேன் ரெசிஸ்டண்ட்டுக்கு. ஆனால் அது சடனாக ஒரு ஸ்பைக் ஆகிடுச்சு கால் சைடில். இதில் வந்து ஒரு நல்ல வேலை நான் ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன ஒன்றுன்னா, நான் 2 லாட் எடுத்திருந்தேன் இதில். ஸோ 10 பாயிண்ட்டுனா கூட 1300 போயிடும். நான் இந்த பிஇ இந்த இதில் பிஇ நான் கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. இதுலேயும் 2 லாட் எடுத்திருந்தேன். இதில் ஒரு 23 பாயிண்ட்டை நான் கேப்சர் பண்ணேன். 23 பாயிண்ட்னா எப்படியும் ஒரு 2,600 கிட்ட இதில் வந்தது. இதில் அந்த 1,300 டிடெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கால் கொடுத்தேன். அதுவும் எனக்கு அகெயின்ஸ்டாக போச்சு. ஒரு 6 பாயிண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த 5 காலில் 3 கால் வந்து சக்ஸஸாக முடிஞ்சுது. கடைசியில் இந்த கால் சைடில் இந்த காலை கொடுத்துருந்தேன், அது சக்ஸஸ் பண்ணிச்சு. ஸோ 5ல் 3 சக்ஸஸாக முடிஞ்சது, 2 லாஸஸ். எப்படி ஓவராலாக பார்த்தாலும் இன்றைக்கி நான் ஒரு 1,300 அந்த ரேஞ்சில் தான் ப்ராஃபிட்டில் முடித்தேன். ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணி 1,300. இந்த இடம் தான் ரொம்ப பேரை வாட்டி விட்டுருச்சு. திடீர்னு ஸ்பைக்கு, அதாவது எதிர்பார்க்காத ஒரு ஸ்பைக்கு. அதுவும் ரெசிஸ்டண்ட் வரையும் போவான்னு நான் பிலீவ் பண்ணவே இல்லை. அது ரிட்டர்ன் ஆகும்னு பார்த்தேன். இது ஆக்சுவலி ப்ராஃபிட்டுக்கே வந்தது. இந்த கேண்டில் நாங்கள் எடுக்கும் போது 5 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தது. நான் இத்தனைக்கும் அதில் 2 லாட் போட்டிருந்தேன். 5 பாயிண்ட்டுனாவே ஒரு 700 வந்திருக்கும். ஆசை, அந்த ஆசை சரி ஒரு 1000 வரட்டுன்றதுக்காக வெயிட் பண்ணேன். அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி நல்லா மேலே போயிடுச்சு. நல்ல வேலை நான் ஒரு 10 பாயிண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். சில பேர் கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் போயிருக்காங்க. அது லாஸ் ஆகிடுருக்கு அவங்களுக்கு பெரிய லெவலில். அதுதான் எப்போவுமே அகைன்ஸ்ட் த மார்க்னால் நம்ம ரிஸ்க் லெவலை டப்புன்னு மாற்றிக்கணும். ஆனால் அது அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேண்டில் தான், இந்த கேண்டில் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கீழே வந்தது. அதாவது இந்த கேண்டிலில் என்ன லாஸ் பண்ணமோ அதை தாண்டி நான் இதில் 187 என்னமோ கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் பிஇ சைடில். அவன் போயிட்டான் 150, 160, 150 வரையும் போனான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கின இந்த 187க்கு போயிட்டு 217க்கே வந்தாங்க இந்த காலில் பிஇ சைடில். அதுக்குன்னு அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஒருவேளை இது இறங்காமல் போயிருந்தா. அதனால் நம்ம ரிஸ்க் லெவலை எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். அதை நான் அங்கே மெயின்டைன் பண்ணிட்டேன். அதனால் அது லாஸ் ஆச்சு. பட் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டில் தான் வெளியே வந்தேன். இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு சிலர் லாஸில் தான் முடிஞ்சிருக்காங்க. முக்கால்வாசி பேர் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ரேலி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா, ஏன் நேற்று தான் எஸ்டிடி வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அதிகமாக தான் சொன்னாங்க. அப்போ இன்னிலேருந்து அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் இல்லையா, அதனால் மார்க்கெட் ஏறுதா அப்படின்ற கேள்விலாம் வரும். நியாயமான கேள்வி தான். நேற்று அதே எஸ்டிடி டேக்ஸ் இருக்கும் போது இறங்குச்சு, இன்றைக்கும் அதே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மட்டும் எப்படி ஏறுச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக பாசிட்டிவில் வந்திருக்கான். ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ். ஏன்னா நேற்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணியிருப்பாங்க. இந்த எஃப்என்டோவில் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு இறங்குனதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் இந்த பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ரீபவுண்ட் ஆகிறதுனால ஷார்ட் செல்லிங் பண்ணவங்க, இந்த இதுவை வாங்கி வச்சுருந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக மார்க்கெட் ஷார்ட் கவரிங் ஆகும்போது அதை போய் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்.
க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் மேலே ஏறி போய்கிட்டே தான் இருக்கும். நேற்று நம்ம நினச்ச மாதிரி எஃப்ஐஸ் எல்லாம் பெரிய லெவலில் விற்றுருப்பாங்கலாம் நம்ம நினச்சி பேசிகிட்டு இருந்தோம். ஒன்றுமே இல்லை, வெறும் 600 கோடியோ 800 கோடியோ தான் செல் பண்ணியிருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க இந்த நம்மளோட உள்ளே இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க தான் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நேற்றோட அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்த இந்த ஷார்ட் கவரிங் ரேலி பர்மனெண்ட்டாக, அப்போ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே ஆகலை. மார்க்கெட் நேற்று இறங்கின அந்த ப்ரெஷருக்கு நேற்று ஒரு 495 பாயிண்ட் இறங்கியிருக்குன்னா அதில் இன்றைக்கி பாதி வந்து கவர் பண்ணியிருக்கான். ஆனால் மார்க்கெட்டில் இன்னமும் எனக்கு தெரிஞ்சு ரிவர்சல்லாம் வரவே இல்லை. மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கெல்லாம் பல தூரம் இருக்குது இங்கேருந்து. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மட்டும்தான் நடந்திருக்கு. அதாவது எல்லாருமே நேற்று ஷார்ட் செல் பண்ணவங்க இன்றைக்கி ஸ்கொயர் ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்ததுனால மார்க்கெட் ஃபர்தராக ஏறி போயிடுச்சு. அதுதான் நடந்திருக்கு. நம்ம சப்போர்ட்டுக்கு அவன் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அது வந்து டச் பண்ணவே இல்லை. நம்மளோட ரெசிஸ்டண்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 2 ரெசிஸ்டண்ட்டு போகிறதுக்கு வேணும்னா வாய்ப்பு இருக்கும் இன்னும். அது கூட அவன் செகண்ட் ரெசிஸ்டண்ட் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இறங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை தொடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னேன், தொட்டுட்டான். செகண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கும் போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்ததுனால தான், அதுவும் ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் ஒரு ரிலையன்ஸ்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக ஏறியிருக்கான். ஹெச்டிஎஃப்சிலாம் சூப்பராக ஏறியிருக்கு. ஐசிசி பேங்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஏறியிருக்கு. அதனால் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்திருக்கு. இதுதான் நடந்திருக்கிறதுக்காண்டி வேறு ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் இன்னும் ரிவர்சல்லாம் ஆகலை. ஸ்டில் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. இது கன்ஃபார்மான நியூஸு. ஸோ அப்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நடந்த ட்ரேடு. இந்த நிஃப்டி 50ல் 5 ட்ரேட் கொடுத்துருந்ததில் 3 சக்ஸஸ்ஸு, 2 நெகட்டிவ் போனால் கூட பாசிட்டிவ்லேயே இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இது நிஃப்டி 50ல். சென்செக்ஸில் வந்தோம்னா, சென்செக்ஸில் இன்றைக்கி நம்ம அந்த ப்ளூ லைன் போட்டிருந்தோம்ல, பேஸ் லைன், அந்த பேஸ் லைன்லேயே தான் ஆடிக்கிட்டு இருந்தான். நான் இங்கே ஒரு கால் கொடுத்தேன், இந்த 11.5 கால் சென்செக்ஸில் கொடுத்தேன். சரியான ப்ராஃபிட். ஏன்னா இது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்து அந்த கேண்டில் 6 ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த காலை நான் கொடுத்தேன். இது கண்டிப்பாக புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு. அந்த 4 பேருமே நேற்று யாரெல்லாம் சென்செக்ஸில் பட்ஜெட் டைமில் லாஸ் பண்ணாங்களோ அந்த லாஸை இந்த ஒரு கேண்டிலில் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. சென்செக்ஸில் என்ன மாதிரி கேண்டில் பாருங்கள், சரியான ஒரு புல்லிஷ் கேண்டில். அதாவது இது மார்க்கெட்டு எனக்கு தெரிஞ்சு புல் ரேலி வரும் தான் நினச்சேன். இவ்வளோ பெருசு வரும்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் இந்த பாதி லெவல் வரும்போதே நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன், எக்ஸிட் பண்ணிடுதுன்னா பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. அவங்க ஃபுல்லாகவே வெயிட் பண்ணியிருக்காங்க 4 பேருமே. சப்போஸ் அது இறங்கியிருந்தால் இருக்கிற ப்ராஃபிட்டும் போயிருக்கும். நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ நேற்று அவங்க லாஸ் பண்ணதை இந்த ஒரு கேண்டிலில் இன்றைக்கி பிடிச்சிட்டாங்க. பட்ஜெட் டேயில் லாஸ் பண்ணதை இந்த ஒரு கேண்டிலில் பிடிச்சிட்டாங்க. இந்த சென்செக்ஸில் இந்த ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன் யூடியூப் குரூப்பில். ஏன்னா இது பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, இது கண்டிப்பாக இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு கொடுத்ததுனால எல்லாருமே எடுத்து ப்ராஃபிட்லேயே முடிச்சிட்டாங்க. இதுதான் சென்செக்ஸுக்கான போஸ்ட் மார்க்கெட். இது நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை தான் போனால், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 81,204, அங்கேயே தொட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான் 12:15லேருந்து 2 மணி வரையும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்தது. மார்க்கெட் சல்லுன்னு மேலே தூக்கிட்டு போயிட்டான். அவன் நம்ம செகண்ட் ரெசிஸ்டண்ட்டும் தொடலை சென்செக்ஸில். ஸோ இன்றைக்கி இதுலேயும் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி தான். இன்றைக்கி ஓவரால் எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 943 பாயிண்ட்டு, நிஃப்டி 263 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 202 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸு 280 பாயிண்ட்டு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 712 பாயிண்ட்டு, இந்தியா விக்ஸு நேற்று 15.47 பார்த்தோம். இன்றைக்கி அப்படியே குறைஞ்சிருக்கு, 13.87 இருக்குது. ஸ்டில் இது இன்னும் ஹை வெலாட்டிலிட்டியில் தான் இருக்குது. பாசிபிலிட்டி இருக்குது இன்னும் ஏற்ற இறக்கம் அதிகமாக நடக்கிறதுக்கு. ஃபின் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, மிட் கேப் நிஃப்டி 237 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. ஸோ ஓவரால் நேற்று நடந்த அந்த பட்ஜெட் கொடுமைக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி நடந்திருக்கு மார்க்கெட்டில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கான காரணம்.
மெயினாக அந்த ஜாம்பவான் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறினதுக்கான ரீசனால தான் மார்க்கெட் ஷார்ட் கவரிங். அது இல்லாமல் நேற்று ஷார்ட் செல்லிங் பண்ணவங்கலாம் இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணியே தீர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால மார்க்கெட் ஃபர்தராக ஏறி போச்சு. நம்ம நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். வேர்ல்டு மார்க்கெட் நேற்று இன்றைக்கி மண்டே இல்லை, எனக்கு நேற்று சண்டே போனது சண்டே மாதிரியே தெரில. நான் இன்றைக்கி டியூஸ்டேனே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் மண்டே. ஸோ இன்றைக்கி இவன் எப்படி ஓப்பன் ஆகிறானோ எப்படி க்ளோஸ் ஆகிறானோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நடந்து முடிஞ்ச எஃப்டிஎஸ்சி வந்து 11 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, சிஎஸ்சி 14 பாயிண்ட் ப்ளஸ்ஸு அது நடந்துக்கிட்டு இருக்குது. டேக்ஸ் வந்து 80 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நிக்கி வந்து இன்றைக்கி 668 பாயிண்ட் மைனஸு, ஆங்சங் 612 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் 102 பாயிண்ட் மைனஸு. என்னங்க ஷாங்காய் இவ்வளோ பாயிண்ட் மைனஸ் ஆகிருக்கு? இவன் மிஞ்சி போனால் ஒரு 20-30க்குள்ளே தான் இருப்பான். நம்ம என்எஸ்சி நிஃப்டி 263, பிஎஸ்சி சென்செக்ஸ் 944, எஸ்டிஐ வந்து 13 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. காஸ்பி 275 பாயிண்ட் மைனஸு. யூஎஸ் டாலர் வந்து லிட்டில் பிட் ஏறி இருக்குது. அப்போ தங்கம் கண்டிப்பாக குறைஞ்சி தான் இருக்கும். அப்புறம் அவ்வளோதான். நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து அதே லெவலில் தான் இருக்குது. கோல்டு பாருங்கள், அப்பா $5,600 இருந்த கோல்டு $4,672. இன்றைக்கி வந்திருக்க லோ $4,400 வந்திருக்கான். சரியான ஒரு இறக்கத்தில் இருக்குங்க கோல்டு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த 4,400 இன்றைக்கே வந்திருக்கான். இன்றைக்கி வந்துட்டு $272 ஏறி இருக்குது. சில்வர் ப்ளஸுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு லிட்டில் பிட்டு ஷார்ட் கவரிங் மாதிரி ப்ளஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கோல்டு இன்னும் கூட ஃபர்தராக $3,900 $3,800 வருன்ற மாதிரி தான் மைண்டில் இருக்குது. காப்பரும் இறங்கியிருக்கு. சில்வர் மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது. க்ரூட் ஆயில் 64 63 பார்த்தோம், இப்போ 61 இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தா கமாடிட்டி ப்ரைஸ் எல்லாம் இன்னமும் ஸ்டில் பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்குது? இப்போ டைம் வந்து 5 ஆக போகுது. டவ் ஃபியூச்சர் வந்து 70 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. நம்ம நாஸ்டாக் ஃபியூச்சர் எதில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவன் 225 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இதை வச்சு பார்த்தா நமக்கு நாளைக்கு இவங்க எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுறது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சென்செக்ஸில் அந்த லைன்ஸ் எல்லாம் நான் போட்டு விட்டுடுறேன். நம்ம அது ஒரே நிமிஷம் போட்டுடுறேன். போட்டால் தான் டக்கு டக்குன்னு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ரெசிஸ்டண்ட்டு. மார்க்கெட் இன்னும் ரிவர்ஸ் எல்லாம் ஆகலைங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மட்டும்தான் நடந்திருக்கே கண்டி பெரிய லெவலில் இம்பேக்ட் எல்லாம் எதுவும் ஆகலை. இதுக்கு அதுதான் இன்றைக்கான ரீசன். இவ்வளோதாங்க. சென்செக்ஸில் இப்போ நான் போட்டிருக்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் தான் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த ப்ளூ லைன் வந்து ஒரு பேஸ் லைனு. இப்போ 81,631 இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் 82,182. சாரி, இங்கே இருக்குது 82,144 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா இது தான் 82,690. அதுக்கு மேலே போச்சுன்னா 83,032. அதுக்கு மேலே போச்சுன்னா 83,415. நான் அதுக்கு மேலே போச்சுன்னான்னு சொல்கிறது வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் உடச்சி மேலே வந்து நிற்கணும், பிரிண்ட் ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் அது ஃபர்தராக அடுத்த ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும். அதுக்கு தான் அதுக்கு மேலே போச்சுன்னான்னு சொல்கிறதுக்கான ரீசன். நீங்கள் இதை தொடும் போதே போயெல்லாம் மாட்டிக்காதீங்க. ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் இதுக்கு மேலே வரணும். ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே வந்தால் மட்டும் நம்ம கால் சைடில் கன்சிடர் பண்ணலாம். இல்லை நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் டவுனில் முடியுதுன்னா, இந்த ப்ளூ லைன் கீழே வருதுன்னா இது கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 80,975 இப்படி வந்துட்டு இது வரையும் போகலாம், இப்படி போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். நேற்று ரொம்ப கம்மியான அளவுக்கு தானே செல் பண்ணியிருந்தாங்க. அதாவது கேஷ் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்காங்க. ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கும் ஒரு ரிப்போர்ட்டு இந்த என்எஸ்சிலேருந்து கொடுக்கணும். அவங்க என்ன தான் டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு. அவங்க கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. மற்றபடி ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் எஃப்என்டோலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி தெரிஞ்சால் நமக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஒரு கேப் டவுன் வந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 80,993. அதையும் உடச்சி கீழே வந்தானா ஸ்ட்ராங்காக ஒரு பியர் கேண்டில் வந்தால் 80,490. அதுக்கும் கீழே வந்தானா 79,879. இந்த 3 லெவல்ஸ் போதும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு என்னவோ மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கன்சாலிடேட்டட் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 200 180 பாயிண்ட்டுக்கும் 200 பாயிண்ட்டுக்கும் இன்றைக்கி ஷார்ட் கவரிங்கிறனால இவ்வளோ பாயிண்ட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதானே கண்டி இது ரெகுலராக நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 பார்த்தா இதிலே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். இது பேஸு. இது சப்போர்ட்டு, இப்போதைக்கு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்டு இதுதான். எக்ஸாக்டாக இது இல்லை இங்கே. ஸோ இந்த லெவல்ஸ் போதும் நிஃப்டி 50. ஓகேங்களா? மற்றதெல்லாம் வேண்டாம். மற்றதெல்லாம் கீழே வச்சுருவோம். அதாவது இந்த ப்ளூ லைன் தான் பேஸு. இந்த ப்ளூ லைனுக்கு மேலே நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைச்சா இப்படி ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் 25,239 தொட்டுட்டு கீழே வரலாம். அதாவது இப்படி போயிட்டு இப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி நான் தீர்மானிக்கிறேன். அப்படி தான் வரணும். அப்படி தான் வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். நம்ம சொல்கிற மாதிரியே தான் நடக்கணும்னா இல்லை. ஒரு திடீர்னு ஒரு ஹெவி பையிங் வந்தால் இதையும் உடச்சி மேலே போகலாம். இதையும் உடச்சி மேலே போச்சுன்னா 25,350 அடுத்த ரெசிஸ்டண்ட். அதுக்கு மேலே இருக்குது 25,441. அது வரையும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலெல்லாம் போவோம்னா அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? அதனால் பாசிபிலிட்டி இறக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. இது பாருங்கள், இந்த ப்ளூ லைனு கீழே ஒரு வேளை யூஎஸ் மார்க்கெட்லாம் இன்றைக்கி டவுனில் முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் டவுன் ஒன்று கிடச்சா இது சப்போர்ட்டாக இருக்கும். இப்படி சப்போர்ட்டை தொட்டுட்டு இப்படி போகலாம். இல்லை இப்படியே இந்த சைட்வேலையே இந்த லெவல்லையே சைட்வேவாக போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்த மாதிரி ஷார்ட் கவரிங் ரேலி டெய்லியும் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஓகேங்களா? ஒரு பெரிய ப்ரெஷர், ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த மாதிரி பெரிய லெவலில் இறங்கியிருந்தால் அப்போ வேணும்னா அந்த ஷார்ட் கவரிங் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்த மாதிரி நாளைக்கும் வரும்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் 84,908 தான் ஃபஸ்ட்டு. ஆமாங்க, ஒரே நிமிஷம், கொஞ்சம் தப்பாக இருக்குது. 24,951 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இது கொஞ்சம் மாறிட்டுருக்கு. கோடு போட்டது வேறு எங்கேயோ போட்டேன், வேறு எங்கேயோ நான் வச்சுருக்கேன். அடுத்த சப்போர்ட்டு இதுதான். அந்த லைன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு, அதனால் மாற்றி வச்சிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,951. அதுக்கப்புறம் இருக்குது 24,855. அதுக்கப்புறம் 24,719. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அதை பட்ஜெட் டேயில் வந்தால 24,577. இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். நாளைக்கு மட்டும்தான், இந்த வீக்லி ஃபுல்லெல்லாம் கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் போடுற லெவல்ஸ் எல்லாம் இன்ட்ராடே லெவல்ஸ் மட்டும்தான். அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் இன்ட்ராடே லெவல்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது ஷியோராக நீங்கள் ஒரு இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி அதிகப்படியாக, வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக நமக்கு இருக்கிறது அந்த இந்த மணி மட்டும்தான். அதுவும் எங்கே எடுக்கணும்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் தான் எடுக்கணும். நடுவில்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாஸஸ் தான் ஆகும். இதை நான் பல தடவை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் கரெக்டாக அந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டண்ட்,
அந்த ஓஏஹெச்சிட்ட பாருங்கள், இதை போய் பாருங்கள். உங்களுக்கு டெக்னிக்கல் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் அந்த டெக்னிக்கலில் அது என்ன சிக்னல் கொடுக்குதுன்றதை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் அனலைசர் அதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு லெவலை நோக்கி ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைட்வேலையோ இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயோ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக என்ன தான் பண்ணாலும் லாஸஸ் தான் வரும். ஸோ மார்க்கெட்டில் இந்த விக்ஸு இப்போ 13.87 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெலாட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். அந்த ஏற்ற இறக்கம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பொசிஷனில் போயிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக தான் அமையும். அப்படி தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது எங்கள் குரூப்பில். நாங்கள் இருக்கிற குரூப்பில், நான் இருக்கிற குரூப்பில் ஒரு 40 பேர் இருக்கோன்னா 40 பேர் நேற்று ஒரு 25 பேர் லாஸ் தான். இன்றைக்கி அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. 40 பேரில் 3 பேர் தான் லாஸு, 37 பேர் ப்ராஃபிட். ஸோ அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. ஏன்னா நேற்று என்னால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல மார்க்கெட்டை. ஏன் சடார்னு ஏறுது இறங்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ட்ரோலில் இருந்தது மார்க்கெட்டு. அதை மீறியும் சில நேரத்தில் இந்த இடம்லாம் நம்ம கண்ட்ரோலை மீறி போயிட்டான். 12.25 கேண்டில். நான் இந்த கேண்டில் வரும்போது பேரிஷில் இருந்தேன். அவன் புல்லிஷாக சல்லுன்னு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் இறங்கி தான் முடிஞ்சான். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், லாஸை புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி திடீர்னு வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. மற்றபடி நம்ம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே இருக்கும்போது ஈஸியாக ப்ரொடிக்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுது. அதை நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள்கிட்ட நான் பண்ணுற லெவல்ஸையும் ப்ராஃபிட் பண்ணுறதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதை பிலீவ் பண்ணுறவங்க பிலீவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்கிறவங்க ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? சில பேர் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டை போடுங்கன்றாங்க. நான் பண்ணுற ஒரு 1500 1700 அதுக்கு எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு? நான் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நான் எதுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு? அதாவது உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அப்புறம் ஏன் அதை பிலீவ் பண்ணுறீங்க? விட்டு போங்க, அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். ரொம்ப பேர் ஸ்டார்டிங்கில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் பண்ணுற அந்த 2000 ரூபாய் கீழே இருக்கிறது எதுக்கு பண்ணிக்கிட்டு? என் குரூப்பில் எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி. சரி, நான் தான் அப்படி லாஸ் பண்ணுறேன்னா என் குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் அப்போ அவங்களும் தானே நான் சொல்கிறது தான் நம்மள. என் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்க எல்லாம் அப்போ அவங்களுமா எனக்கு போய் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டுருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை தான் எல்லாமே, அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில். நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ கண்டிப்பாக வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸும் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஏற்ற இறக்கம் பெரிய லெவலில் இருக்கும். கரெக்டான என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டில் வெளியே வாங்க. இங்கே காட்டுற இந்த லைன்ஸ் எதுவுமே ரெக்கமெண்டேஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் இங்கே வந்தால் வாங்குங்க, இந்த இடத்துல போச்சுன்னா செல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசர்ச் யுவர் ஓன் அனலிஸ், அவ்வளோதான். இல்லைலாம் இல்லை, அதுக்கு பதிலே நீங்கள் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை, அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.